நடிகர் விஜய்க்கு ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம்னு தெரியும். ஆனா இது ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க தளபதியோட உண்மையான சாம்ராஜ்யத்தை பத்தி பார்க்கலாம். திரையில் பாக்குறது வெறும் ஆக்டிங் தான். ஆனா கேமரா ஆஃப் ஆனதும் தான் தளபதியோட உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. இது சினிமா பத்தின கதை அல்ல, இது பிசினஸ். விஜயோட முதல் ஸ்மார்ட் மூவ் ரியல் எஸ்டேட். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா இடம் வாங்குறது இல்ல. தமிழ்நாட்டு முழுக்க கல்யாண மண்டபங்கள் முதலீடு செஞ்சிருக்காரு. சினிமா ஹிட்டோ பிளாப்போ இங்க இருந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் நிரந்தர சாம்ராஜ்யத்துக்கான அஸ்திவாரம். அடுத்து அவரோட பிராண்ட் பவர். கொக்கோ கோலாவில இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வரைக்கும் அவர் முகம் வந்தா அதுக்கு மதிப்பு அதிகம். ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறதோட ஒரு விளம்பரத்துக்கு பல கோடி சம்பாதிக்கிறாரு. இது அவரோட மார்க்கெட் வேல்யூட பப்ளிக் ஸ்டேட்மெண்ட். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கு. பல வருஷமா விஜய் மக்கள் இயக்கத்தை ஒரு நலத்திட்ட அமைப்பா நடத்தி பல உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு அதே தமிழக வெற்றி கழகம்னு ஒரு அரசியல் கட்சியா மாத்திட்டாரு. இது வெறும் பிசினஸ் இல்ல, பவர். ஒரு பக்கம் கல்யாண மண்டபம் மாதிரி நிலையான பிசினஸ், இன்னொரு பக்கம் பல கோடி ரூபாய் விளம்பரங்கள், எல்லாத்துக்குமே மேல ரசிகர் படையை அரசியல் சக்தியா மாத்தினது. தளபதியோட உண்மையான பிளாக் பஸ்டர் ஒருவேளை சினிமா இல்லாம அவரோட இந்த பிசினஸ் சாம்ராஜ்யமா இருக்கலாம். ரியல் எஸ்டேட்டா, அரசியலா, தளபதியோட பெஸ்ட் பிசினஸ் மூவ் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.